ப்ரீவியஸா நம்ம டாம்ல சில்ட்ரன் அப்படின்ற இந்த எலிமெண்ட் இந்த ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சில்ட்ரன் அப்படின்னா என்னன்னா ஒரு பேரண்ட் இருக்கு, அதுக்கு டைரக்டா ஒரு சைல்டு இருக்குன்னா அதுதான் நம்ம சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த சில்ட்ரன் ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால வந்து டைரக்ட் சைல்டுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆனா எனக்கு ஒரு பேரண்ட் இருக்கு, அந்த பேரண்ட்குள்ள இருக்கிற எல்லா எல்லையும் இப்போ இதில் பாருங்க, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ள இருக்கிற எல்லா எல்லைக்கும் எனக்கு வந்து பாருங்க ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சில்ட்ரன் ஃபங்க்ஷனுக்கு பதிலா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கிரீன் கலர் ரெட் கலர்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நார்மலா சில்ட்ரன் அப்படின்னா என்னன்னா டைரக்ட் சைல்டு, ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு டைரக்டா இருக்கிற சைல்ட்ஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து பாருங்க ஃபைண்ட் நான் மாத்திக்கிறேன். இதுக்கு நேம் வந்து ஃபைண்ட் நான் மாத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்க எனக்கு என்னன்னா எனக்கு இது டைரக்ட் சைல்டு மட்டும் இல்லாம அந்த யூஎல்குள்ள இருக்கிற எல்லா எல்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் மூலியமா கெட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் வேணாலும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தா ஜஸ்ட் நான் வந்து கலர்ஸ் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா?